அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மை சொத்தரிக்கிறோம், மனன்றியோடு மை துதிக்கிறோம். இயேசுவே, எந்த பாரத்தோடு, எந்த மன உளைச்சலோடு, எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு நிற்கிறேன் என்கிறதை என் தேவன் அறிந்திருக்கிறபடியினாலே இந்த வார்த்தையை எப்படி பேச வேண்டுமோ, பகிர்ந்து கொடுக்க வேண்டுமோ பகிர்ந்து கொடுக்க என் தேவன் கருவை பாராட்டுவீராக. 4வது வாரம் தானே 1ஆம் தேதி பார்த்துக் கொள்ளலாம் என்று வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் விசேஷித்த கருவை கொடுப்பீராக, விசேஷித்த வல்லமையினால் நிரப்புவீராக. இயேசுவே, இந்த ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக, இன்னும் அநேக காரியத்தை நிமித்தமாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷித்த கிருபையை கர்த்தர் கொடுத்து, இந்த வார்த்தை மூலமாக எவ்வளவுதான் அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தாலும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனையின் கர்த்தராலும் கைவிடப்படுவதே இல்லை, கைவிடப்படுவதே இல்லை என்று நீ வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கை பற்றி கொண்டு உறுதியாக இருக்கிறோம். எங்களோடு பேசும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப ஒரு விசேஷ வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா எரேமியா 51:5. அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. சேனைகளின் கர்த்தராலும் கைவிட, யூதா தேவனாலும் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படுவதே இல்லை. இன்றைக்கு இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் எத்தனையோ செய்தியை நாம் தியானிக்க இருந்த போதிலேயும் கர்த்தருடைய வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது. அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் அவளை கைவிடவே இல்லை. எதினாலினால் நம்முடைய நீதியினாலோ அவர் நம்மீது வைத்திருக்கிற பரிதாபத்தினால் அல்ல, தேவன் இன்றைக்கோ ஒரு நாள் நம்மோடு பண்ணின அவருடைய உடன்படிக்கை நிமித்தமாக அவர்களை கைவிடவில்லை. என்றைக்கோ நம் மீது அவர் வைத்த பிரியத்தின் நிமித்தம் நம்மை கைவிடவே இல்லை. அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலே நம்மை தேவன் கைவிடவில்லை. அவர் நமக்கு செவி கொடுப்பதினாலே நம்ம கைவிடப்படவில்லை. அவருடைய ஜீவன் நிமித்தமாக நம்மை கைவிடவில்லை. நம்முடைய பக்தியினாலோ பரிசுத்தத்தினால் அல்ல, நம்ம வாரந்தோறாமல் சபைக்கு வருவதனால் அல்ல, நம்ம கடமைக்கு அதனால நம்ம கைவிடாமல் இல்லை. எப்பயோ கற்ற கைவிட்டு இருப்பார். ஆனால் அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். நம்ம இது பிரியமா இருக்கிறார். எல்லாரும் வெறுத்துட்டாங்க, ஏன்னா அவர் நம்மள வெறுக்கவே மாட்டேங்கிறார். நம்ம எவ்வளவு தூரமா ஓடினா கூட நம்ம வெறுக்க மாட்டேங்கிறார், விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன் தெரியல? நம்ம நேசிக்கிறவர். தேவ பிள்ளையே, வசனம் சொல்கிறது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடவே, என்றென்றைக்கும். ஒன்று கர்த்தருடைய வருகை, இல்லது நம்முடைய மரணம். அது வரைக்கும் நம்ம அவள் விட்டுட்டு ஓடினாலும் அவன் என்ன செய்ய மாட்டாரா? என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார். இன்றைக்கு சுருக்கமாக அதிக வசனங்களை சொல்லாமல் 1-2 வசனங்களை மாத்திரம் ஒரு 5 குறிப்பை நான் சொல்லி நான் சீக்கிரமாய் முடிக்க பிரயாசம் எடுக்கிறேன். சில வேளையிலே 4வது வாரம் பாஸ்டர் வர்ஷிப் இல்லை, யாரோ வர்ஷிப், பாஸ்டர் செய்தி இல்லை, யாரோ செய்தி.
இப்படி சில பேர் மந்தமாகிறார்கள். அவர் இன்னைக்கு 4வது வரல, அவர் வேற யாருன்னா ஒரு வேற யாராவது இருக்கும். அதனால கர்த்தர் மாற்றி போடணும். ஆவியானவர் நடத்துகிறார். ஆவியானுடைய அனுகிரகம் முதல் வாரம் எப்படியோ, 2வது வாரம் எப்படியோ, 5வது வாரமோ 4வது வாரமோ கர்த்தருடைய பிரசன்னம் இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக, பலன் கொடுப்பாராக. தேவ பிள்ளைகளே, இந்த ஊழியத்தை தேவன் செய்வதற்கு கிருபை கொடுத்து உண்மையாகவே ஒவ்வொரு வாரமும் வொர்ஷிப் நடத்தவும், ஒவ்வொரு வாரமும் பிரசங்கிக்கவும் எனக்கு தேவன் பலன் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே எல்லா வாரமும் நானே நடத்தணும் என்று விரும்புகிற கூட்டத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம எல்லாரும் வேத சகோதரர் இருக்கிற உடன் ஊழியர்களையும் உற்சாகப்படுத்தி அவர்களும் நல்ல தேர வேண்டும் என்பது என்னுடைய வாங்கிய விருப்பம். அதனாலே கர்த்தர் பலன் பாஸ்டருக்கு முடியல படுத்தி பண்ணலாம், அதான் எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. அப்படி அல்ல, கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டுடைய கிருபையினாலே நான் தான் சொல்றேன், பிரசங்கிக்காத எத்தனையோ செய்திகள் இன்னும் நிறைய இருக்கு, எழுதி வச்சிருக்கிறேன். பிரசங்கிக்காத செய்திகள் எத்தனையோ இருக்கிறது. ஆனா கர்த்தர் உங்களெல்லாம் கர்த்தர் ஆசிரியப்பட வேண்டும், உடனெல்லாம் உற்சாகப்படுவதற்காக கர்த்தர் தருணத்தை கொடுக்க. அதனாலே அவர்களும் உற்சாகத்தோடு ஒரு சிப்பலை நடக்கும், அவரோடு இணைந்து சந்தோஷமாய் காணப்படுங்கள். 4வது வரை வேற யாரும், 5வது வரை யாரும், சாயங்காலம் யார் நடத்துவாங்களோ, யார் பேசுவாங்களோ, சில கடைசி வாரம் ஈவினிங் சர்வீஸ் வேற யாரும் பேச விட்டுறாங்க, நம்ம இடத்துக்கு போட்டு சரி. அப்படி தவிர்த்து குறைந்த கூட்டம் உண்டு, குறைந்த கூட்டம் உண்டு. 4வது வாரம் தானே, சாயங்காலத்தில் யாரு 3வது வாரம் இப்ப விட்டு அப்படின்னு சில பேர் விட்டு பார்த்தேன். ஆனா தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக கர்த்தர் யாவை செய்து முடிக்கிறவராய். யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனையின் கர்த்தராலும் கைவிடப்படவே இல்லை. கர்த்தர் கைவிட மாட்டார். அக்கிரமம் நிறைஞ்சிருக்கிறது, ஆனால் கைவிட மாட்டார். எதற்காக கைவிட மாட்டார்? யாரை கைவிட மாட்டார்? எந்த சூழ்நிலை கைவிட மாட்டார்? எது நிமித்தம் ஆண்டவர் கைவிட மாட்டார்? வாசித்து பாருங்கள். முதலாவதாக லேவியராகமம் 26வது அதிகாரம் 44. அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும், கவனியுங்கள், லேவியராகமம் 26:44. அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும், சத்துருக்களுடைய தேசத்திலே இருந்தாலும், நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? கைவிடவும். அவங்க எங்க இருக்கிறாங்க? சத்துருக்களுடைய கூட்டத்தோடு கூட்டம், குடிக்கார கூட்டம், அநியாயம் செய்கிற கூட்டம், பரியாசப்படுகிற கூட்டம், எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிற கூட்டம், ஒன்றுத்துக்கு ஒன்று விரோதப்படுகிற கூட்டம். அந்த கூட்டத்தோட கூட்டம் நீங்க போய் சேர்ந்திருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை நெருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அவருடைய உடன்படிக்கை நிமித்தமாக கர்த்தர் கைவிட மாட்டார். தேவனாலும் சேனையின் கர்த்தராலும் கைவிடப்படவே இல்லை எருசலேம். ஏன் தெரியுமா? அவருடைய உடன்படிக்கை. என்ன நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன் பிள்ளைகளோடு, உங்களை அழிக்க மாட்டேன், உங்களுக்கு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன், கிருபை கூட என்னைக்கும் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினா அந்த உடன்படிக்கை நிமித்தமாக நம்ம கைவிடவே இல்லை.
இந்த உடன்படிக்கையினாலே நம்ம கை விடாததினாலே நமக்கு கொடுக்கிற நன்மையை பாருங்கள். உபாகமம் 4 31 உன் தேவனாகிய கர்த்தர். உபாகமம் 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். உன்னை கைவிடவும் மாட்டார். உன்னை அழிக்கவும் மாட்டார். உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். உடன்படிக்கையை உங்க அப்பாவுக்கு பண்ணினார், உங்க அம்மாவுக்கு பண்ணினார், உனக்கு பண்ணி இருக்கிற உடன்படிக்கை என்ன செய்ய மாட்டாரா? என்ன உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உடன்படிக்கை பண்ணிட்டப்பா. நீ எந்த சத்துருக்களோடு நீ உள்ளாமிக் கொண்டிருந்தாலும், துஷ்டனோடு துஷ்டனாக நீ மாறிவிட்டாலோ, உன்னை எந்த விதத்திலேயும் நான் கைவிட மாட்டேன். ஏன் தெரியுமா? உன் பிதாக்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்ப்ப பிள்ளைகள் ஒரு சமயம் வழி தவறி போகலாம். உங்களோட கத்த உடன்படிக்கை பண்றாரு. உன் பிள்ளைகளை நான் மறக்கவும் மாட்டேன், வெறுக்கவும் மாட்டேன், அழிக்கவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். இன்றைக்கு உன்னுடன் படிக்கிறார். நீ பெற்றெடுத்த பிள்ளைகளை கூட கத்த வருகிற நாட்களிலே கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையும் அவர் கைவிட மாட்டார். இந்த உடன்படிக்கையினாலே கைவிடாத தேவன் நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். எதை கொடுப்பாரா? வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 22 3-4. நீங்கள் இதுவரைக்கும். யோசுவா 22 3-4. நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்துக்கொண்டு நடந்தீர்கள். இதுவரைக்கும் உங்க சகோதரரை கைவிடவே இல்லை. நம்முடைய சகோதரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மூத்த சகோதரர். அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் எத்தனையோ ஆபத்து சந்தித்த விபத்துக்கள், ரத்த கலரியாக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் கர்த்தர் கைவிடவே இல்லை. ஜீவனுக்கோ சரீரத்தின் காரியத்துக்கோ சேதமில்லாமல் கர்த்தர் காத்திருக்கிறார். உன் சகோதர நிமித்தம் உன் சகோதரர் கூட கைவிடவில்லை. ஏன் தெரியுமா? வாசிக்க முடியுமா? இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்களுக்கு சகோதரருக்கு சொல்லியிருந்தபடியே அவர்களை இளைப்பாற பண்ணினார். என்ன பண்ணினாரா? இளைப்பார். உங்களுக்கு ஒரு இளைப்பாறு. இன்னைக்கு கர்த்தர் உள்ள தத்தளிக்கிறது. ஏதேதோ யோசனை, அது ஏதோ பிரச்சனை பாரம் அழுத்துகிறது. ஒரு பல போராட்டத்தோடு தான் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இந்த பிரச்சனை இப்படி சந்திக்க போகிறோமோ, இந்த காரியத்துக்கு என்ன முடிவு வரப்போகிறதோ ஒன்றுமே தெரியவில்லை, பாதையே தெரியல. ஒண்ணு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, தேவனாலும் சேனைகளின் கர்த்தராலும் நாங்கள் கைவிடப்படவே. எருசலேமே, உன் தேவனாலும் சேனையின் கர்த்தராலும் நீ கைவிடவில்லை. உடன்படிக்கையினாலே அவனை கைவிடாமல் எனக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். இதுவரைக்கும் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் முதல் கொண்டு உங்களுடைய பண பிரச்சனை கூட இருக்கட்டுமா, எப்படி பீஸ் கட்டப்பாருன்னு தெரியல, ஐயோ அவமானம் எல்லாம் பண்ணி என்ன நடக்குமே தெரியலையே, உனக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உன் இறுதியை தத்தளிக்க வேண்டாம். நாளைக்கு நீ புறப்பட்டு போ. உன் காரியம் எல்லாம் கர்த்தர் ஆசிரமா முடிக்கப்படுகிறார். உள்ளத்தில் ஒரே கலக்கம், பொழுதில் என்ன செய்வது தெரியல, இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க தெரியலையே.
உன் பிரச்சனைக்கு முடிவு கர்த்தர் சொல்றா, என்னுடைய உடன்படிக்கையினாலே நான் கைவிடாதபடிக்கு உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். அவன் நமக்கு இளைப்பாறுதல் தருவேன். இரண்டாவது பாருங்கள், உடன்படிக்கை நிமித்தமாக அல்ல. இரண்டாவது பாருங்கள், 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் உங்களை 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். என்ன செய்ய மாட்டாரா? பிரிய வைத்ததினாலே. ஏனோ தெரியல, நம்மளை பிரிய வச்சுட்டார். என்ன செய்யறது? இன்னமும் அவங்க ஆசைப்பட்டுட்ட, இன்னும் தான் பண்ணிதான் ஆகணும். எதுவோ நான் பிரிய வச்சுட்டேன். அவன் எக்கேடு கெட்டாரோ அவனை வச்சு நான் விலகவே முடியல. சரி, அப்படிதானே? பிள்ளை தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறார். நீங்க பார்த்திருக்கீங்க சில குடும்பத்துல ஒரு பையன் குடிக்கார, அவன் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் அற்றவன், 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவன், துஷ்டன். ஆனாலும் சில பிள்ளைகள் அவனை தான் கட்டுவேன், அவனோட தான் இணைவேன். எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க. கேட்டுப்பட்டா இன்னமும் தெரியல பாஸ்டர், கண்மொழிதனமா அவனை நம்பி ஆசைச்சிட்ட, இனி வாழ்வோ சாவோ அவனோட தான். அது போல கர்த்தர் நம்ம என்னதான் தவறு செய்தாலும் அவர் சொல்றாரு, நான் உண்மையில் வைத்த பிரியத்தை நிமித்தம் நான் என்ன செய்யல, கைவிடவே. அப்போ தேவனின் உடன்படிக்கையினாலே கைவிடாமல் இளைப்பாறுதலை தந்தார். இரண்டாவது, தேவனின் பிரியத்தினாலே கைவிடப்படவே. இன்னைக்கு ஆண்டுடைய வசனத்திலே கூட நான் தியானித்தேன். யாக்கோபை நேசித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். ஏன்பா? நான் யோசித்து பார்க்கும் போது யாக்கோப்புக்கு கொடுத்த 13 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள் யாக்கோப்புக்கு? 12 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு பெண் பிள்ளை. ஆனா அந்த 13 பேருடைய வாழ்க்கையை அவரே எடுத்து சொல்றார். ஆதியா 49 ரூபன் இப்படி, சிவன் இப்படி, லேவி இப்படி. நான் பார்த்தா யாக்கோப்புக்குள்ள இருந்து தான் இவங்க வெளியே வந்தாங்க. யாக்கோப்புடைய பிள்ளை தானே பாய்க்கு ரூபன். யாருல இருந்து வெளியே வந்தாங்க? இப்போ யாக்கோபு தான் பெற்றெடுத்தான். அப்ப யாக்கோப்புக்குள்ள இந்த 13 அட்டுழியமும் காத்திருந்தது. அக்குறமும் அநியாயமும் யாக்கோப்புக்குள்ள நிறைஞ்சிருந்தது. ரூபேனே, தண்ணீரை போல தளம்பினவனே, உன் தகப்புடைய மஞ்சத்தில் ஏறினாயே. கோப விகாரம் பிடித்தவன் யாக்கோபு. அப்படி இருந்தான், அவன் புள்ள அப்படி. நீ எதை விதைச்சியோ அதுதான் புள்ள. எப்படி தகப்ப எப்படி புள்ள அப்படித்தானே. கோபம். சிமியோனும் லேவியும் ஏகல், அவருடைய கொடுமை, அவருடைய பட்டயம். யோசித்து பார்த்தேன், இந்த 13 பாவமும் யார்கிட்ட இருந்துச்சு? இந்த யாக்கோபை தேவன் நேசித்தாரு. யாக்கோபை நான் நேசித்தேன். ஏசாவையோ, ஆனா ஏசாவிக்கு ஒரு பாவம் நான் பார்க்கலாம். ஏசாவுடைய காரியம் அவனுக்கு கொள்ளடிச்சான், ஏமாத்தினான், அண்ணனை ஏமாத்தினான், தம்பி ஏமாத்தினான், கொள்ளடிச்சான். இவ்வளோ துஷ்டனுக்கும் இவன் தான் எடுத்துட்டு போறான். ஏசா, எப்பா வா அவனுக்கு கொடுக்குறேன், எப்பா உனக்கு இருக்கட்டும், எனக்கு. இப்படிப்பட்ட அநியாயமும் அக்குறமும் நிறைஞ்ச யாக்கோபையே தேவன் நேசித்தார்னா நம்ம இருக்கிற அக்கிரமத்தை பார்த்து சுபிச்சிடுவாரா? நம்ம கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் இதெல்லாம் பைபிள் ஸ்டடியை போல எடுக்கணும் வச்சிருக்கிறேன் யாக்கோபை குறித்து. ஆனா ஒரு வைராக்கியம், சபை கொடுக்கிற வரைக்கும் அந்த கூட்டம் வைக்க மாட்டேன். சபை கூட்டம் தான் இதுல இருந்து இப்படியே போய் சேர்றேன். ஒண்ணு சபை கொடுத்தா வேலை பாடும், என்ன சகடி ஜபெல்லாம் வைக்க ஆசைதான். ஆனா கர்த்தர் கிருபை செய்வாரா? யாக்கோபை நேசித்தேன், நான் பிரிய வைத்ததினாலே கைவிடவில்லை.
எதற்காக கைவிடவில்லை? வாசித்து பாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17-19. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும், அவர்கள் யார்? அவர்கள் நான் நேசித்தவர்கள். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும், அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய், அற்புதங்களை நினையாமலும் போய், தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அவர் என்ன செய்யலையா? கைவிடவே. எவ்வளவு அக்கிரமணியை செய்தோம், கைவிடவே இல்லை. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவருக்கு வெளிச்சம் அவளை விட்டு விலகவே. என்ன அநியாயம் செய்த போதிலையும் வெளிச்சம் அவளை விட்டு அவர் வெளிச்சமாக்குவார். பிரியத்தினாலே நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை வெளிச்சமாக்குவார். அவருடைய வெளிச்சத்திற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். என்னை கைவிட பிரியம் வைத்ததினாலே நம்மை வெளிச்சம். ஏன்னா அவங்க அகங்காரமாய் நடந்தார்கள், அற்புதங்களை மறந்தார்கள், தேவனுடைய கற்பனை விட்டு விட்டார்கள், தேவன் செய்த நன்மையை விட்டு ஏதோ எல்லாத்தையும் மறந்துட்டார்கள். ஆனால் கர்த்தர் பிரிய வைத்ததினாலே கைவிடாமல் வனாந்தரத்திலே இரவிலே வெளிச்சம், பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் இப்படியாக கொடுத்து அவளை கைவிடாமல் வெளிச்சமாய் வைத்தார். என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்க பெயர் கர்த்தர் வெளிச்சமாக்குவாராக. மூன்றாவது பாருங்கள், 27ஆம் சங்கீதம் 9-10. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். சங்கீதம் 27:9-10. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். உம்முடைய கோபத்தினாலே என்னை விலக்கி போடாதேயோ. நீரே எனக்கு சகாயர். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என்னை நெகிழ விடாமலும் முகத்தின் பிரசன்னத்தினாலே அல்லது உமது முகத்தின் நிமித்தமாக என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும். எல்லாரும் என்னை கைவிட்டாங்கப்பா. என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். என்ன செய்வாரா? உன் கணவன், மனைவி, பிள்ளை, குட்டி, சகோதரன் யாருடைய கைவிட்டாலும் யார் சேர்த்துக் கொள்ளுவார்? கர்த்தரே உன்னை சேர்த்துக் கொள்ளுவார். இவெல்லாம் கைவிட்டாங்க. இவெல்லாம் நினைச்ச ரொம்ப ஆதரவா இருப்பாங்க நினைச்சேனே, என்னை கைவிட்டுட்டார்களே. ஆனா உன்னை உன் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் என் முகத்தின் பிரசன்னத்தினாலே அவனை கைவிடவே. எதற்காக கைவிடவில்லை? 71ஆம் சங்கீதம் 9-11-12. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும். 71ஆம் சங்கீதம் 9-11-12. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். ஆண்டவரே, முதிர் வயது என் பலன் எல்லாம், இன்னைக்கு முதிர் வயது இல்ல, ஆனா பலன் எல்லாம் போயிட்டு இருக்குது. பலன் எல்லாம் கேட்ட செய்தி, துஷ்ட காரியம், பட்ட அவமானங்கள், சந்தித்த போராட்டம், பலன் எல்லாம் போய் கிறிஸ்துவுக்குள் பலனா இருந்தனா என் தேவன் எனக்கு பலனா இருப்பார்.
அது பலனெல்லாம் போயிடுச்சு. போன வாரம் செய்தி கேட்டோம், எனக்கு மகா பலனாய் இருப்பார். பலனெல்லாம் போயிடுச்சு. ஆண்டவரே, என் பலன் போயிடுச்சு, முதிர் போயிடுச்சு. என்ன செய்யாதீங்க, எங்களை கைவிடாமல் இருங்க. தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். அவனை எல்லாம் சொல்றேன், ஆண்டு கைவிட்டாரு, அவ்வளவுதான். இதுங்க முடிஞ்சிச்சு காரியம் எல்லாம். இனி கத்த கை பாரு, இது வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இனி இப்படிதான் போகுதுப்பா. இவங்க இப்படிதான் கடைசி மண்ணுக்கு போறதுக்கு இப்படிதான் இருக்க போறாங்கப்பா. எல்லாம் யார் கைவிட்டுறாங்க? ஆண்டவரும் இவர்களை கைவிட்டு அவங்க சொல்றாங்க. ரொம்ப உத்தம சொல்றாங்க, ஆண்டுகளெல்லாம் கைவிட்டுட்டாங்க. தேவனை கைவிடவே இல்லை. கைவிடாமலும் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். எனக்கு என்ன செய்ய பண்ண? சகாயம், உதவிப்பா, உதவி சகாயம் பண்ணுவா. சகாயம் பண்ணுவதற்கு தீவிரித்து வாரும். நிச்சயம் அவர் சகாயம் பண்ணுவார். நிச்சயமே நிச்சயம். எல்லாரும் கைவிடலாம், ஆனா அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினாலே கைவிடாமல் நமக்கு சகாயம் பண்ணுவார். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால் இன்னொரு ஆசோதற்கு பாருங்கள். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25, 26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25, 26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. உன்னை ஆசீர்வதிக்க கடவர், உனக்கு சமாதானம். எதினாலே? அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால். உனக்கு சகாயம் செய்வா, சமாதானம் தருவா, உன்னை ஆசீர்வதிப்பா. இந்த சாபத்திலிருந்து நீ முழுவதுமா வெளியே வருக. இந்த சாப கட்டிலிருந்து கர்த்தரை வெளியே கொண்டு வருவார். எவ்வளவு கால போராட்டம், உன் சாபத்திலிருந்து கர்த்தருடைய ஆக்குவதார். எனக்கு சகாயம் பண்ண அவருடைய முகத்தின் பிரசன்னம் நமக்கு கைவிடாமல் சகாயத்தை கொடுக்கிறார். தேவனாலும் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவே இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலை? தேவனுடைய உடன்படிக்கையினாலே, தேவனுடைய பிரியத்தினாலே, தேவனுடைய முகத்தின் பிரசனத்தினாலே எங்களை கைவிடாமல் எங்களுக்கு சகாயம் செய்தார். இதுவரைக்கும் செய்த தேவன் இனிமேல் செய்யவல்ல. 4. ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள். ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையுமானவர்கள், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல், தண்ணீரை தேடுறாங்க. பணத்துக்காக ஓடுறாங்க, கிடைக்கல. இங்க கேட்கிறோம், கிடைக்கல. அங்க போற கேட்கிற தண்ணீர் என்று அது தேவை. பணம் தேவை, பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டுவதற்கு. வீடு தேவை, வீடு தேடுறோம், கிடைக்கல. உடைய தேவையை நீ தேடுற கிடை. வேலை தேடுற வேலை கிடைக்கல. வாழ்க்கை தேடுற கிடைக்கல. ஒரு கர்ப்பத்தின் கனி தேடுற கிடைக்கல. உன் தேவை தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். செவி கொடுப்பதினாலே நான் கைவிடவே. செவி கொடுப்பதினால், உடன்படிக்கையினால், பிரியத்தினால், அவருடைய பிரசனத்தினால் அது மையப்படப்பட்டிருக்கிறது. அவர் செவி கொடுத்தினார். யாருமே நமக்கு செவி சாய்க்கல. ஏன்பா உனத்தான் போயிட்டே இருப்பார்கள்.
போன் பண்ண கூட எடுக்கல. சில பேரு போன் பண்ண கூட எடுக்கல. இது நம்பரால போன் ரிங்க போட்டுட்டு போயிடே 10 ரிங்கு போனா எடுக்க மாட்டாங்க. கர்த்தர் பார்க்கிறா, யார் செவி கொடுக்கிறா இல்லையோ நான் செவி கொடுக்கிறேன். நீ தண்ணீரை தேடுற, பணத்தை தேடுற, வீடை தேடுற, வாழ்க்கை உனக்கு கிடைச்ச பாடு இல்லை. உனக்கு உதவி செய்வார் வருவதும் இல்லை. நீ தேடி தேடி அழுத்து போய் நாக்கு தாகத்தை நினைச்சா வறண்டு போயிடுச்சு, ஒட்டி கொண்டது. கர்த்தராகி நான் அப்பொழுது ஆண்டு நான் யோசித்து பார்த்தேன், நம்ம நாக்க காய வைக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்க்கிறாரா? இப்படியா வேடிக்கை பார்ப்பார்? ஆனா உன் எண்ணத்தை பார்க்கிறார். அண்ணன் கொடுத்தாரு, தங்கச்சி கொடுக்குறேன்னுச்சு, தம்பி கொடுக்குறேன்னுச்சு, பாஸ்டர் தாரினாரு, எங்க மார்வழியில போவோம், தண்டக்கார திங்கக்கிழமை சொல்லிட்டான், புதன்கிழமை லோன்காரர் சொல்லிட்டான். இது நினைச்சு 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 நாக்கே வரண்டு எவனும் சட்டம் பண்ணல. நான் கூட்டிச்சு. இப்ப என்ன கேட்கிற? ஏசப்பா என்னப்பா என்ன விட்டுட்டியா? அப்ப கேட்கிறாங்க. அப்போ சேவிக்க நீ நம்ம வேடிக்கை பார்க்க, நீ எவ்வளவு தூரம் நீ ஓடி நடப்ப, உன் நம்பிக்கை யாருல இருக்குது? கர்த்தர் மேல இருக்கட்டும். அவர் சொல்றாரு, நான் செவி கொடுத்து அவளை கைவிடவே. செவி கொடுப்பதினால் அவர் கைவிடவில்லை, ஆனா செவி கொடுத்ததினாலே நமக்கு கிடைக்கிற நன்மையை பாருங்கள். 42ஆம் அதிகாரம் ஏசாயா 16ஆம் வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த காரியங்கள் எல்லாம் கைக்குறி வரும் போயிது. தொட்டதெல்லாம் காரியம் செய்வாயிடுச்சு. எந்தெந்த காரியத்தை நீ கை தொட்டாயோ அந்த காரியம் எல்லாம் கத்த கைக்குடி வரப்பட போகிறார். இந்த காரியங்களை எல்லாம் அந்த வசனம் எப்படி சொல்லிட்டு, இந்த காரியங்களை எல்லாம் நான் அவர்களுக்கு செய்து அவரை கைவிடா. ஒரு காரியத்தை அல்ல, எல்லா அந்த வசனம் பன்மையில போடப்பட்டிருக்கு. எந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு செய்து அப்படின்னா உன் காரியம் எல்லாம் கை கொடியிருக்கும் போது உன்னை அறியாமல் உனக்கு ஒரு மகிழ்ச்சி கற்றுக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை பார், எப்படி மகிழ்ச்சியாக்குறார் பாருங்கள். 60ஆம் அதிகாரம் ஏசாயா 15 பாருங்கள். நீ நெகிழப்பட்டதும் ஏசாயா 60:15. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கலந்து நடவாதிருந்ததுமாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். மகிழ்ச்சியாகவும் உன்னை வைப்பேன். மகிழ்ச்சியாக இதே அதிகாரம் சொல்லுது, கர்த்தர் உன்னை கைவிடாமலும் உன்மேல் பிரியமாயிருப்பார், உன்மேல் மகிழ்ச்சியை வாசித்து பாருங்கள். ஏசாயா 62:4-5. இனி கர்த்தரை கைவிடவே மாட்டார், உனக்கு என்னைக்கு மகிழ்ச்சி தருவார். அவர் செவி கொடுப்பதினாலே கைவிடாதவனுக்கு மகிழ்ச்சியாகும். கடைசியா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9-10. துன்பப்படுத்தப்பட்டும் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9-10. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் துன்பத்தின் மேல் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கீழே தள்ளுகிறார்கள், கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு எங்கள் கைகாலுக்கு காரணம் தெரியுமா? அவருடைய ஜீவன் எங்களில், தேவனுடைய ஜீவனின் நிமித்தம் தள்ளினார்கள், சாகடிக்க தள்ளிப்பட்டார்கள், ஏறி மிதித்தார்கள், துன்பத்தின் மேல் துன்பம் துன்பத்தின் மேல் துன்பம் கொடுத்தார்கள். ஆகியும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணம் கைவிடாதபடிக்கு அவருடைய ஜீவனின் நிமித்தம்.
ஜீவன் நிமித்தம் நம்ம கைவிடாத கர்த்தர் நமக்கு ஒரு நன்மை செய்கிறார் பாருங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. எபிரேயர் 13:5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. கைவிடுவதை சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு. அதனாலே கைவிட மாட்டேன் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு. உனக்கு கர்த்தர் தைரியத்தை கொடுக்கிறார். எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் ஜீவ நிமித்தம் நான் கைவிடப்படவில்லை. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு தைரியம், அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி இவ்வளவு தைரியமா இருக்கிறியே, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அவர் சொல்லி இருக்கிறார், நான் விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் சொல்லி இருக்க அப்படின்னாலே நான் தைரியம். எந்த தைரியத்தை நீ செய்த, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். எந்த தைரியத்தை பண்ணின, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். எந்த தைரியத்தில் இது சாதிச்ச, கர்த்தர் கைவிட மாட்டார். உனக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? கர்த்தர். என்னை கைவிட மாட்டார். கைவிட மாட்டாங்கிற தைரியத்தினாலே நான் இந்த காரியத்தை செய்வேன். அப்போ தேவனுடைய வசனம் அப்படி ஜீவனின் நிமித்தம் நம்மை கைவிடாமல் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். கர்த்தரே நமக்கு கிருபை செய்வாரா. அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவே இல்லை. ஆண்டவரை நாங்கள் சொல்கிறோம், எருசலேம் தேவனாலும் எருசலேம் பிள்ளைகள் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவே இல்லை. திரும்ப விசை சொல்லுவோம், எருசலேம் தேவனாலும் எருசலேம் பிள்ளைகள் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவே இல்லை. நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா, அறிக்கையிடுகிறோம் ஐயா. எருசலேமை கைவிடவே இல்லை. எத்தனையோ மலை போல பிரச்சனை, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மன உளைச்சல்கள், நிம்மதியில்லாமல் இருக்கிற எத்தனை ராத்திரி தூக்கமில்லை, எத்தனை பகலிலே சாப்பிட முடியாமல், எத்தனை இரவில் சாப்பிட முடியாது தத்தளிக்கிற பிள்ளைகள் அறிவீரை. எருசலேம் தம் தேவனாலோ எருசலேமின் பிள்ளைகள் சேனையின் கர்த்தராலும் கைவிடப்படவே இல்லை. இதுவரைக்கும் இனி கைவிடவே மாட்டீர் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. யூடியூப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக, டிவி மூலமாக மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கீழ் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கிருபைத்தார் நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.